ஹலோ எவ்ரிவன். இப்படி ஒரு சாம்பார் சாதம் யாருக்குங்க பிடிக்காது? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் பச்சரிசி, 3/4 கப் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் ஒன்றா கழுவி 1க்கு 3 தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். இப்போது குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அதோட 2 பச்சை மிளகா கீர்னது இதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட 3 தக்காளி கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்திக்கோங்க. இது சேர்த்தி வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், பீஸ் எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் உங்கள் சாய்ஸ் தான். இது சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஒரு 400 ml வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கேன், அது ஃபுல்லாக அப்படி சேர்த்திக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக தெரியும், பட் அந்த ரொம்ப வாட்டரியாக இருந்தால் தான் சாம்பார் சாதம் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ரொம்ப நேரம் தளன்னு இருக்கும். இப்போது வேக வச்ச துவரம்பருப்பு அரிசி கலவையை முழுவதுமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் திரும்ப விசில் விட்டு ஒரு 4 விசிலில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதும் அதுக்கு தேவையான கடுகு, கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி இப்போது இந்த சாம்பார் சாத கலவையில் கலந்து விட்டுக்கோங்க. இது பார்க்குறக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது கெட்டி பதத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு சாம்பார் சாதம் தளன்னு இது மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.